ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஜே சேனல். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் 6th வந்து 2 இயல் எனக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இயலும் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 6th தமிழ் புக் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். புக்கு ப்ளஸ் நம்ம சிலபஸ் வந்து வச்சுருக்கணும் கையில். உங்களால் வந்து பிரிண்ட் அவுட் போட முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, இல்லைனா கையிலேயே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பேப்பரை எடுத்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ இன்பத்தமிழ் அந்த லெசனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்டை படிச்சுட்டு அதுக்கான பொருள் வந்து கீழேயே இருக்கும். அந்த பொருளை நீங்கள் படித்து பக்கத்தில் முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டோட பொருளை படிக்கணும். பொருள் படித்து அந்த நூல்வெளியில் அந்த பாட்டை எழுதுனவரை பற்றி இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கற்றவை கற்ற பின் அப்படின்ட்டு கீழே இருக்கும். அதில் எதுனா இம்பார்ட்டனாக இருந்தால் பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக படித்ததை ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது தமிழ் கும்மி. இந்த தமிழ் கும்மி பார்க்கும்போது பெருஞ்சித்திரநாள் இருக்குது, அது சிலபஸில் இருக்குது. அப்போ இம்பார்ட்டன்ட், அப்போ இதை கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். பாட்டை படிச்சுட்டு பொருளை கீழே இருக்கும், அதையும் படித்து நம்ம வச்சுக்கணும், பக்கத்தில் எழுதிக்கணும். பாட்டோட பொருளை படிங்க. பொருள் புரிஞ்சதுக்கப்புறம் நூல்வெளி படிச்சுட்டு கற்பவை கற்ற பின்னா படித்து வச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷார்ட் நோட் போடணும். அடுத்து உரைநடை போகும்போது அது ஒரு 4 பேஜ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கும்போது எதுவுமே புரியாதுங்க. 2 வாட்டி 3 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இந்த நோட்ஸ் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு லைனுக்கும் எது இம்பார்ட்டனோ அது எல்லாத்தையுமே நான் எழுதிப்பேன். நான் நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது புக்கை ஃபுல்லாக படிக்காமல் நான் ஷார்ட் நோட் எடுத்து ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் நான் படிப்பேன். உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஷார்ட் நோட்டில் போட்டு எழுதினாலும் பரவாயில்ல, இல்லைனா பக்கத்தில் எழுதி ஒட்டிக்கோங்க. இப்போ துணைப்பாடம் பார்க்கும்போது தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம படிக்க தேவையே இல்லை. நமக்கு தேவை என்னது, பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. நம்ம சிலபஸில் எதனா டாபிக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இலக்கணமும் அதே மாதிரி தான். எழுத்து சொல் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து அதை வந்து ஏன்னா சிலபஸில் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கும் நான் ஷார்ட் நோட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை மட்டும் பார்த்தா போதும் எனக்கு. நீங்களும் அதே மாதிரி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து கலைச்சொல், இந்த பத்தி வினா இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் இந்த மொழியை ஆள்வோம்